வணக்கம் சார். வணக்கம் சைமன். என்ன சார், நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங்கு இல்லை பொதுக்குழு வருது அப்படின்றதுக்காக பெருசாக போடுறீங்க. பார்த்த படமும் அப்படிதான் அப்படி ஒரு பெருசாக அப்படி அது இப்படி இல்லை சார், இப்படி உடனே இது பண்ணிடுறீங்க நீங்கள். அது ஒரு அரசியல் சம்பந்தமான படம் அப்படின்னோடனே. எம்புரான் படம் எப்படி இருந்தது? லூசிஃபர் 2 அப்படின்னு சொல்லலாம். படம் எல்லாருமே இங்கே இன்டர்வியூ கொடுத்த எல்லாருமே படம் சூப்பராக வந்திருக்கு, ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. படம் பார்த்தீங்களா சார், எப்படி இருக்கு? அட்வான்ஸ் புக்கிங்கில் கேரளாவில் வரலாறு காணாத ஒரு சாதனையை இந்த படம் பண்ணியிருந்தது. லியோனுடைய சாதனையை இது முறியடிச்சிருந்தது. ஏன்னா லியோ தான் அப்படி அட்வான்ஸ் புக்கிங்கில் இருந்தது. நமக்கே அந்த எதிர்பார்ப்பு அது காரணம் என்னன்னா லூசிஃபர் பார்ட் 1 ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போது இந்த படம் கூட அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படி மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் ரெண்டு விதமாக கலந்து தமிழ்லேயே பார்த்துருவோம் அப்படின்னு தேடி பிடிச்சி பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த பிறகு லூசிஃபருடைய ஒரு சின்ன லூசிஃபர் 1 ஒரு சின்ன இது சொல்லணும் அப்படின்னா, பிகேஆர்னு ஒரு தலைவர், அவர் பெரிய தலைவர், அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மருமகன் அந்த கட்சியை வழி நடத்துகிற மாதிரி ஒரு மாதிரி காட்சி போயிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை தாண்டி உள்ள இந்த ஜிதின் ராமதாஸா அவர் கட்சியை டேக் ஓவர் பண்ணுவார். அதன் பிறகு தான் தெரியும் அந்த பிகேஆரை கொண்டதே இவர் தான் விவேக் ஓபராய் தான். அப்படி பொழுது விவேக் ஓபராயை போட்டு தள்ளிட்டு மோகன்லால் ஆட்சியை அவர் கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டு வர்றது. இதோட படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 5 வருஷமா 6 வருஷம் கழிச்சிங்களா? ஆமாம், 5 வருஷம் கழிச்சு 2016 ஒரு பெரிய உண்மையிலே பெரிய எதிர்பார்ப்பு. அந்த படம் நல்லா ஓடிச்சு, நல்லா புரிஞ்சுது. அதனுடைய தொடர்ச்சி தான் எம்புரான், லூசிஃபர் 2 ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இந்த படம் இருக்குன்ற மாதிரியான அந்த ட்ரெய்லர், டீசர் எல்லாமே அதனுடைய அப்டேட் நமக்கு வர ஆரம்பிச்சது, தெரிய ஆரம்பிச்சது. இது அதிலிருந்து தொடங்குற ஒரு கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரைக்கதையில் குழப்பி 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 கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. அதுதான் உண்மை. ஆனாலும் படம் இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை ஒரு கேரள சினிமாவில் அசத்திட்டாங்க. ஒரு ஃபாரின் படம், ஒரு இன்டர்நேஷ்னல் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் என்ன தான் பார்த்தாலும் ஒரு கதை சொல்கிற விதம், கண்டென்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி அந்த கதைக்கான வில்லன், அதுக்கான ஹீரோ, இதையெல்லாம் மீறி எந்தெந்த இடத்துல ஆடியன்ஸ் எமோஷனல் ஆகிறான், எங்கே உணர்ச்சி வசப்படுறான், எங்கே பொலடா அட்ரா அப்படின்னு சொல்கிறான், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் பிரம்மாண்டம் மட்டுமே இதுவாயிடுது. இன்னும் கூட கொஞ்சம் எளிமையாக அந்த கதையை சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆமாம் சார், நம்மளை வேர்ல்டு மேப்பில் அப்படியே சுத்த விடுறாங்க. செனகல்ன்றாங்க, யூகேன்றாங்க, யூஎஸ்ன்றாங்க. கமெண்ட்ஸில் போட்டுருக்காப்ல, நீங்கள் உலக டூர் ஏதாவது போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் பாருங்கள், டக்குன்னு எல்லா நாட்டையும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் என்ன தான் லாஜிக்லாம் மேஜிக்னு சொன்னாலும் அந்த லாஜிக்கையும் ஒரு ஓவர் மேஜிக்காக பண்ணிடக்கூடாது. அதுக்கான காரணத்தையும் சொல்லி தான் ஆகணும். அப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி செனகலில் நடக்குது கதை, திடீர்னு பார்த்தா பாரிஸ்குள்ளே வருது, அப்புறம் பாகிஸ்தான் பார்டரில் போகுது, ஏமனுக்குள்ளே வருது, என்னையா நடக்குது, யார் என்ன கேரக்டர் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் தொடங்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் மோகன்லால் வரவே இல்லை. மோகன்லால் வராமல் மற்ற கேரக்டர் மஞ்சு வாரியர் எப்படி, மஞ்சு வாரியருடைய சகோதரர் டொவினோ தாமஸ் இந்த ஆட்சி எப்படி நடத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பஜ்ரங்கி அது ஒரு மதவாத கட்சி மாதிரி காட்டி, அது கேரளாவுக்குள்ள ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணுறாங்க. சொந்த கட்சியிலேருந்தே வெளியே போய் தனி கட்சி ஆரம்பிக்கலன்னா டொவினோ தாமஸ் நினைக்கும் போது அங்கே இருக்கிறவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு கடவுளின் தேசம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின் பொழுது அதை முறியடிக்கிறதுக்கு, அதை அந்த சதி திட்டத்தை காலி பண்ணுறதுக்கு ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அவரில் லாலேட்டன் அப்படின்னு சொல்லி இந்திரஜித் சுகுமாரன், அவர் தான் ஒரு மீடியா பீப்புளாக அவருக்கு தகவல் பாஸ் பண்ணுறாரு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு தான் கதையே கதையே சொல்லிட்டீங்க ஈஸியாக. ஆனால் அங்கே பார்க்கும்போது தான் பிச்சு இருந்தது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டீங்க. இல்லை, ஒரு திரைக்கதைக்கான ஒரு வடிவம், ஒரு மொழின்னு இருக்குது சைமன். அது எனக்கு இந்த படத்தில் நீங்கள் பிரம்மாண்டத்தை கொண்டு வந்தீங்க. மோகன்லாலை பார்க்கும்போது அப்படி மிரட்சியாக இருக்குது. உண்மையிலே மோகன்லால் ரசிகர்லாம் கொண்டாடுவாங்க. ஒரு என்ன சொல்கிறது ஒரு மலையாள சினிமாவில் இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு போர்க்காட்சி மாதிரியான ஒரு ஓப்பனிங்கில் காட்டுவாங்க தெரியுங்களா, கன்னோட வச்சுக்கிட்டு இந்த ஈராக்குள்ளே போகிற ஒரு காட்சியெலாம் மிரட்டலாக இருந்தது. அதை தாண்டி டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் செலவு அப்பட்டமாக தெரியுது. சிலது தான் சிஜி ஒர்க்காக இருக்குது, சிலதெல்லாம் லைவாகவே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மீறி கண்டென்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கண்டென்ட்டை மிக அழகாக சொல்கிற ஒரு திரைக்கதை, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மலையாள சினிமா என்றைக்குமே தோற்று போகவே போகாது. இந்த படத்தில் உண்மையிலே ஒரு பேன் இண்டியா படம், ஒரு மலையாள சினிமாவை வேறொரு தளத்திற்கு கொண்டு போய் நிறுத்தின படம் அப்படின்னு சொன்னாலும்
ஆடியன்ஸ் வந்து தேமேன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதுவுமே இல்லாமல் அது யார், அபிமன்யு சிங்கா? ஆமாம் சார், பஜ்ரங்கி அவரா, பஜ்ரங்கியோட இது. அவரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த தீரன் அதிகாரம் ஒன்றில் வந்து பஸ்ஸை துரத்தின்னு பாக்கு போட்டு துப்பின்னு இருப்பாரு. அந்த ஒரு சீன்ல வந்து ஒருத்தர் இவருக்கா இவ்வளவு பெரிய வேஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்தியில பெரிய நடிகர் தான் அவர் வந்து. மற்றபடி பார்த்தோம்னா ஓவராலா ஃபிலிம் வந்து டெக்னிக்கலா சூப்பரா இருந்துச்சு. கேமரா ஒர்க் பிரமாதமா, கேமரா ஒர்க் சூப்பரா இருந்துச்சு, மியூசிக்கும் நல்லா இருந்தது. நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த படத்துல எனக்கு மஞ்சு வாரியர் பிரமாதம். ஆமா சார், அவங்க எந்த படத்துக்கு போனாலும் ஒரு பாட்டுல வந்தா கூட ஸ்கோர் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலயும் நல்ல பயங்கரமா ஸ்கோர். அசுரனுக்கு பிறகு இங்க பெரிய தனியே ஃபேன்ஸே உருவாயிட்டாங்க. துணிவில் ஒன்றும் சொல்லவே தேவையில்ல. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல பேசுறப்போ நடக்கிற ஒரு காட்சி ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இந்த படத்துல ஒரு 10 காட்சி இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த படம் ஒரு சூப்பர் படம். ஏன்னா கமர்ஷியல் படத்துக்கு அதெல்லாம் தேவை சார். படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம், ஒரு தடவை இல்லை சார் உட்கார முடியல, அதனால தான் சொன்னேன். அது நமக்கு எல்லா இடத்துலையும் எல்லா சீன்ஸ்லையுமே நம்ம வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஒரு 2 சீன் வேணா நல்லா இருக்கு சைமன். நான் மறுபடியும் இது வந்து ஏதோ இதுக்காக சொல்ல, நீங்க ராஜமௌலி படங்களும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம். அந்த படங்கள் எப்படி வந்து உட்கார வைக்கிறாங்க, ஒரு கட்டி போடுற ஒரு பாகுபலி ஆகட்டும், ட்ரிபிள் ஆர் ஆகட்டும், அந்த படங்களுடைய இது இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த ஸ்கிரீன் பிளே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம் வந்து தமிழ் ஆடியன்ஸ் நிறைய போறதுக்கு முக்கியமான காரணமே வீரதீர சூரன் ரிலீஸ் ஆகாதது தான். டிக்கெட்டை மாற்றி தரமாட்டேன்ட்டாங்க சார். என்னங்க காலையில் போய் 9 மணி காட்சிக்கு புக் பண்ணி நீங்களும் நானும் போய் நின்று அந்த தேட்டரில் 9 மணினா 9 மணிக்கா சரி வரணும். நீங்கள் என்ன இந்த ஆன்லைனில் பண்ணிக்கலாங்க? ஆமாம், நமக்கு தெரியும் படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நமக்கு தெரியும். நம்ம 10 மணிக்கு போனால் அவனுக்கு வந்து டிக்கெட்டு என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க, படமே ஓடல, எத்தனை மணிக்கு வந்தா ஒரு இப்போ நமக்கு தெரியும் சொன்ன மாதிரி தெரியாத ஆட்கள் நீங்கள் வந்து தகவல் சொல்லியிருக்கணும்ல, எத்தனை மணிக்கு ஏன் வரீங்கன்னு சொல்கிறான். வந்து எந்த ஒரு மெசேஜும் இல்லை. படம் வந்து நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. நம்ம டிக்கெட் புக் பண்ண அந்த வெப்சைட்ல இருந்தும் எந்த மெசேஜும் வரல, நம்ம தியேட்டர்ல இருந்து எந்த மெசேஜும் வரல. தியேட்டருக்கு போய் படம் ஓடுதா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியதா இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே ஷோ 1 மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி டிக்கெட் வேற மாத்தி கொடுத்தாங்க. மறுபடியும் போய் அதை மாத்த போனா வந்து எம்புரான்னு ஒரு படம் இருக்கு, அதை மாத்திக்கிங்களா சார்? நிறைய பேர் அப்படிதான் சார் பார்த்தாங்க அந்த படத்தை. அது நிறைய பேர் எம்புரானா என்னன்னு தெரியல, வந்து எதுங்க அந்த மொழி தெரியாத இதெல்லாம் வாங்கின்னு போயிட்டாங்க. வந்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்புறமா வந்து நான் தியேட்டருக்கு வரல, பொதுவாகவே கேட்கறேன், தேட்டருக்கு வர மாட்டேன்றாங்கன்னா இப்படிலாம் பண்ண யார் வருவாங்க? வந்து IPL வேற ஆரம்பிச்சிருச்சு. இப்படி போன அனுபவிச்சதுனால 2 பேரும் அனுபவிச்சதுனால தெரியுது. வந்து புக் பண்ண 2 டிக்கெட்டுக்கு இன்னைக்கு அலையாலையும் அலைய வச்சு 9 மணிக்கு ஒரு தடவை போய் திரும்ப 12:30க்கு ஒரு தடவை போய் அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண வேண்டியதா. 2:15 போனோம். 2:15 போய் அவர் வந்து நமக்கு படம் வரலன்னா கூட பரவாயில்ல, ஒரு ப்ரெஷர் ஆக்கி விட்டுறாங்க, வெறுத்து போயிடுவாங்க. வந்து அடுத்த முறை வந்து படம் பார்க்குறது நாம விட்டுங்க, நமக்கு ரிவ்யூ பேசி ஆகணும், படம் பார்த்தாகணும், அதுக்காக நம்ம போகிறோம். ஒரு சாமானிய மக்கள் என்ன பண்ணுவான், ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி டாக்ஸி பிடிச்சி வந்தவனுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். எல்லாம் நீங்கள் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறீங்க, புக் பண்ணவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்ல, அனுப்பாதீங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் ஓப்பன் ஆகலை, இங்கே கிளம்புங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் கடுக்கப்ப. அப்புறமா எப்படி வந்து சினிமா பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வரும்? நீங்கள் தேட்டருக்கு வர பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு வேதனையான ஒரு விஷயம். வந்து மற்றதுக்கெல்லாம் பேசுறாங்கல்ல, இதுக்கும் ஒரு இது பேசட்டுமே சம்மந்தப்பட்டவங்க. இது 9 மணிக்கு வந்த அப்புறம் தான் படம் ஓடல அப்படின்னே சொல்லுவாங்களாம். 12:30க்குன்னு டிக்கெட் கொடுப்பாங்களாம், திரும்ப 12:30க்கு வந்தா 2 மணிக்கு கொடுப்பாங்களா, 2 மணிக்கு போனா அப்பயும் படம் ஓடல அப்படின்னு சொல்றது வந்து காசு கொடுத்து வரவங்களுக்கு என்ன இருக்கும்? டிக்கெட்டோட விலை எவ்வளோ? 230 ரூபா சார். நான் நெட்ல புக் பண்ணது 290 ரூபா சார். 290 ரூபா, 70 ரூபா அந்த சார்ஜஸ். அது போயிடுச்சு, அது வராது. 220 ரூபா தான் வரும். அது போகாது. 220 ரூபாய் ஆன்லைன்ல அந்த காசை போடுவாங்க சார். இப்படி இருந்தா என்ன ஆகும்? வந்து இன்னைக்கு கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கே தயங்குறாங்க. நான் சொல்றது வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ல நீங்க செங்கல்பட்டு தாண்டி படம் பார்க்க வாங்கினா அவங்களாம் கையை பிடிச்சி எடுத்து வர வேண்டியதா இருக்குது. இங்க இருக்கிற சிட்டியில இருக்கிற தேட்டர்ல இது மாதிரி அலட்சாண்டம் பண்ணி விட்டா நான் OTTல பாத்துக்கிறேன் போங்கன்னா அந்த மனநிலைக்கு தான் வந்துருவாங்க. வந்து படம் ரிலீஸ் ஆகாதுன்றது தெரிஞ்சிருச்சு சார். இருந்தாலும் அந்த டிக்கெட் வந்து ஓப்பனாவே வச்சிருந்தாங்க சார். இப்போ போய் அந்த ஆப்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம், ஆனால் படம் ரிலீஸ் ஆகாது. நீங்கள் நேரில் போய் அதுக்கப்புறம் டிக்கெட்டை மாற்றணும், இல்லைன்னா கேன்சல் பண்ணணும். அந்த மாதிரி ரிலீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நிறுத்தி வைக்கணும். அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓப்பன்லேயே இருந்தது, பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி போல. அதுதான் பண்ணிட்டு இங்கே வந்து கேட்கும்போது அந்த படம் இல்லை, இந்த படம் வேணா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி எம்புரானுக்கு தள்ளி விடுறாங்க. எப்படி தள்ளி விடுறாங்க பாருங்க. வந்து அந்த மாதிரி தான் சார் நிறைய பேர் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து தியேட்டர் முன்னாடி நின்று பேசாதீங்க, சைடில் நின்று பேசாதீங்க, விமர்சனம் பேசுறது, சைக்கிள் ஸ்டாண்டர்ட் நின்று பேசாதீங்க, உங்கள் வீட்டில் போய் பேசுங்கன்றாங்க. வந்து
சரி, எதனால இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகல? ஃபைனான்சியல் இஷ்யூ. இந்த இது வீரதீரன் சூரனுக்கு வந்து அது டெல்லி கோர்ட்டில் நடந்த விஷயம் வந்து ஒரு 7 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணோம். அது அப்படியே பேசி கீசி பஞ்சாயத்து இது பண்ணி அது திடீர்னு பார்த்தீங்கன்னா 4 வாரத்துக்கு படம் வராதெல்லாம் வந்து தகவல். ஆமாம் சார், 4 வாரத்துக்கு வராதுதான். விக்ரம் படம்னாலே வந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்து கூடி இருக்குங்க. வந்து தங்கலானுக்கு அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்து. ஆமாம், முதல் நாளே வந்து. ஆமாம், அவர் பாவம் கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு இருக்காப்புல இது பண்ணி. ஆனால் வந்து படம் வரும்போது இந்த மாதிரியான பஞ்சாயத்து வந்து. துருவ நட்சத்திரமும் அப்படிதான் நிற்கிது. துருவ நட்சத்திரம் அது இப்போ ஒன்று என்னன்னு தெரியல. வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் ஊரெல்லாம் போய் திருச்சி, பெங்களூரு, மதுரை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், அப்புறம் ஒட்டச்சத்திரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. 7 கோடி செட்டில் பண்ண முடியாது அவங்களால அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. எங்கே மிஸ்டேக் என்னன்னு தெரியல. ஒரு வழியாக பேசிகிட்டு இருக்கோம். 7 மணிக்கு 7:30 மணிக்கு ஷோ ஓப்பனிங்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கா சார்? இன்னைக்கு போடுறாங்க. முடிஞ்சிடுச்சு, பஞ்சாயத்துலாம் முடிஞ்சிடுச்சு. இல்லை காலம் இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் எதுவும் இல்லைன்னா அதுவும் அவ்வளோதான். ஆமாம், நாளைக்கு தான் மேட்ச். இவங்க டைம் ஆயிடுச்சு சார், நாளைக்கு காலையில் ரிலீஸ் பண்ணிடலாமே சார், ஏன் இன்னைக்கே பண்ணல? ஓகே, இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஓப்பனிங் இருந்தது, ஒரு எப்படி இருக்குன்ற மாதிரி இருந்ததுல, அது ஏன் இது பண்ணுவோம், 2 ஷோவாவது ஓட்டிடுவோம். ஆனால் புக்கிங் வந்து எங்கேயுமே இந்த டைமில், ஏன்னா ரிலீஸ் ஆகுமா ஆகாதானே தெரியாமல் யாரும் நெட்லேயும் புக் பண்ண மாட்டாங்க. இல்லை, இங்கே சிட்டியில் நீங்கள் விட்டுருங்க, அவுட்டர்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். படம் ரிலீஸ் ஆகலப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் பண்ணுறேன், இதில் எல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு. அந்த ரிலீஸ் பஞ்சாயத்து வந்தாலே தாங்க ஒரு பெரிய ப்ராப்ளம். ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். அதுக்கப்புறம் நிறைய டாக் வந்தது, இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் சாரோட பராசக்தி படமும் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று என்னடான்னா என்டிஆரும் பிரசாந்த் நீலும் பண்ணுற படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எப்படி சார் நம்ம பார்க்கறது? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இப்போ தான் அரசியல் ரீதியாக தாண்டி சினிமா ரீதியாக ஒரு ப்ரெஷரையும் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு என் இதுவில் அனுமானத்தில் தெரியுது. நீங்கள் கூட போன இதுவில் கேட்டிருந்தீங்க, வந்து ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது பஞ்சாயத்து நடக்குமா சார் அப்படின்னா, வந்து மேபி நேரடியாக டைரிங்காக அந்த அது மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்தை தேட்டரில் ஓட விடாமல் கட் அவுட்டு கீழே தள்ளி அது மாதிரிலாம் ஏதாவது பண்ணால் அவருக்கு தான் மைலேஜ் ஆகும், டிவிக்கேக்கு தான் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். சரி, வரும்பொழுது போட்டிக்கு ஒரு படம் ஓட்டுறது, நீங்கள் சொன்ன மாதிரி அது என்டிஆர் படம், பிரசாந்த் நில்வா, அது தெலுங்கு, அவங்க இதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஸ்க்ரீன்ஸ் அங்கே கம்மியாகும் அது உங்களுக்கு. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு பொங்கலுக்கு கிட்டத்தட்ட 9ஆம் தேதி தொடங்கி 10 நாள் வந்து தொடர்ச்சியாக லீவ் அப்படின் பொழுது இப்போ ஏன் இது வந்து பராசக்தி படத்தை விடணும் இந்த மாதிரி. ஏற்கனவே அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், ஒரு ராக்கெட்லாம் விட்டுருந்தார், ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது எல்லாரும் பராசக்தி தானே, எனக்கு கூட நம்பிக்கை இல்லை. வந்து அப்படியே விட்டாலும் வந்து அதனுடைய ஹீரோ ஒத்துக்க முடியுமா? சிவகார்த்திகேயன் அவருக்கே கூட இருக்கு இல்லைங்களா, ஏன் அவர் கூட நம்ம கிளாஷ் பண்ணுறோம் அப்படின்னு அப்படி கூட வரும். அதெல்லாம் மீறி இவங்களுக்கே அது எப்படி பராசக்தியே பார்த்தீங்கன்னா அது வந்து விஜயோடைய கடைசி படம், ஒரு பெரிய பட்ஜெட்டு, கடைசி படத்துக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என்ன விஜய் அதில் சொல்லியிருக்கிறாரு, என்ன அந்த படம் வந்து ஜனநாயகன் என்ன பேச போகுது, ஒரு மாநில அரசு அரசியலா, ஒரு மத்திய அரசு அரசியலா, மத்திய அரசு அரசியலா, ஒரு ஊழல் அரசியலை பற்றியான விஷயமா, இல்லது வந்து அந்த படத்தில் சிஎம்மாக நடிக்கிறாரா விஜய், இப்படியாப்பட்ட கேள்வி எல்லாம் இருக்கும்பொழுது அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இன்னும் கூடி போயிடும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த படத்துக்கு தான் பயங்கரமான ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்குவாங்க. எந்த அளவுக்கு லாஜிக்குன்னு தெரியல. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து வந்துட்டாங்க, பராசக்தி படத்தை முடிச்சுட்டு இலங்கையிலேருந்து வந்துட்டு, நமக்கு தெரிஞ்சதுன்னா செஞ்சியில் வந்து ஷூட்டிங்கு, அந்த செஞ்சி அந்த பகுதியில் திருவண்ணாமலையில் முடிச்சுட்டு அதோட டாக்கி போர்ஷன் முடியுதுன்னு அவங்களும் இவ்வளோ நாளாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடுத்துக்க போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இன்னும் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் சம்மந்தப்பட்ட அந்த படம் இருக்கு இல்லைங்களா, அது 10 நாள் மட்டும்தான். அந்த 10 நாள் ஓகே ஆயிடுச்சு, அந்த படமும் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் தீபாவளிக்கு வரும். சார், இப்போ பராசக்தி வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க, அதுவும் விஜய் சார் கூட கிளாஷ் விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த படத்து மேல அபரிவிதமான ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல சார். ஏன்னா டாப் ஹீரோ, அவருக்கு ஆப்போசிட்டா ஒரு படம் வருது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அது இல்லாமல் சிவகார்த்திகேயன் சாரோட ரீசன்ட் ஃபிலிம் அமரன் வந்து பயங்கரமான பிளாக் பஸ்டர். அதனால அவங்க அந்த நம்பிக்கையில் வந்து இதை 9ஆம் தேதி புஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்களோ. எடுத்தாச்சு பராசக்தி, இதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும், இவ்வளோ நாளாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு இந்த கிளாஷ் பண்ணணும் அப்படிங்க விடுறாங்களான்னு தோணுது. என்னதான் 1000 தான் விட்டால் கூட வந்து ஓடுற படம் ஓடும், நல்லா இருந்ததுன்னா. அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, மீம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதில் போக்கிரி படத்து இது துப்பாக்கி கீழே கடந்து எடுத்து கொடுத்தா அப்படின்னு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து அது ஒன்றும், ஏன்னா ஒரு ஹீரோ, ஒரு விஜய் வந்து வாங்க சிவா இந்த துப்பாக்கியை கையில் பிடிங்க அப்படின்னு ஒரு சீன் வைக்கிறதுக்கே ஒரு பெரிய இது வேணும், அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு.
இது ஏன் 2 பேருமே வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகணும்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. வந்து மேபி வந்து இது உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு வாங்க இல்லைங்களா, ஒரு ஸ்டார் போட்டு இன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி வந்து. ஏன்னா நான் இது கூட நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன் வந்து தனுஷ் வந்து அஜித்தை இயக்க போகிறார் அப்படின்றாங்கல்ல. ஏங்க அது வந்து இருக்கட்டும், இயக்குனா சந்தோஷம் தான். நம்ம ஒன்றும் தனுஷுக்கு வேண்டாதவர்களோ அல்லது அஜித்துக்கு வேண்டப்பட்டவர்களோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சந்தோஷம் தான். ஆனால் தனுஷுக்கு இருக்கிற லைனப்புக்கு இவர் எந்த கேப்பில் வந்து எந்த படத்தை இயக்குவாருன்னு ஒரு விஷயம் அது டாக்ல இருக்கு. அவர் கூட அந்த ப்ரொடியூசர் கூட சொல்லியிருக்காரு வந்து ஆகாஷ் பாஸ்கரா, அவர் கூட சொல்லியிருக்காரு ஓகே இது ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்குங்கன்னு. அதுக்கும் ஒரு ஸ்டார் போடலாம். வந்து சினிமாவில் நாளைக்கு என்ன நடக்குன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு அப்படி மாறி போச்சு சினிமா. முன்னொரு காலத்தெல்லாம் வந்து நீங்கள் பூஜை போடும்பொழுது ரிலீஸ் டேட்லாம் வந்து சொல்லுவாங்க. பூஜை போடும்போதே ஒரு வியாபாரம் நடக்கும். ஒரு ஆடியோ விற்கும், ஒரு சேட்டலைட் விற்கும், அதை வச்சு பாதி ஷூட்டிங் முடிப்பாங்க. அல்லது வந்து ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதெல்லாம் உண்டு. ஏன்னா அப்போ வந்து பெரிய பிளானிங் இருந்தது, சினிமாவுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. இப்போ அது மாதிரி கிடையாது. சினிமா எடுக்கிறது இப்போ ஈஸி, அதை ரிலீஸ் பண்ணுறது கொண்டு போய் சேர்க்கறது மிகப்பெரிய கஷ்டம் வந்து. நாளைக்கு வந்து 28ஆம் தேதி பொதுக்குழு வந்து கூட போகிறாங்க. அது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் அதோட செட்டப் எல்லாம் பார்த்தா பயங்கரமான லைட்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு ஏதோ இது பொதுக்குழுவா இல்லை ஆடியோ லான்ச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக லைட் செட்டப்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு என்ன முடிவெடுப்பாங்க, இல்லை ஏதாவது பிரச்சனையை பற்றி பேசுவாங்களா? எங்கள்கிட்ட 4 லட்ச ரூபா கேட்குறாங்க, நைட்டு சைன் வாங்கிட்டு போனாங்க, காலையில் வந்து வேற ஒருத்தரை போட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ரூஃபோட இப்போ வந்து அலிகேஷனை வந்து காமிக்க நிறைய பேருன்னு இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் நான் பார்த்தேன். நானும் பார்த்தேன். அது வந்து ஒரு குறிப்பிட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் நினைக்கிறேன். வந்து அது ஒரு கட்சியிலேருந்து ஒரு சலசலப்பு வரதான் செய்யும். அதுவும் ஒரு கட்சி வந்து ஆரம்பித்து 1 வருஷத்துக்குள்ளே இப்படி பூமுன்னு வளர்ந்தா அந்த சலசலப்பு இல்லைன்னா அந்த கட்சிக்கு சுவாரஸ்யம் இல்லை. ஒரு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குதோ எதிர்வலையும் கொஞ்சம் இருக்கணும் இல்லைங்களா, இருக்க தான் செய்யும். வந்து அதை ஒரு தலைவராக விஜய் தான் வந்து அதை ஆஃப் பண்ணணும், இல்லைனா அதை வந்து நிறுத்தணும். இதெல்லாம் மீறி நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு நடக்கிற அந்த பொதுக்குழு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட ஆடியோ லான்ச் மாதிரி தான் அதை இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கட்சிக்கு வந்து பொதுக்குழு தான் மிக மிக முக்கியமான விஷயம். நானே ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். ஒரு திமுகவுடைய ஒரு பொதுக்குழு, அண்ணா திமுகவுடைய ஒரு பொதுக்குழு நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி ஜேன்னு வாழை மரம் கிழ மரம்லாம் கட்டி இளநீர் குளம்லாம் தொங்கி அதை சாப்பாடுக்கப்படலாம் பிரமாதமாக இது பண்ணி அப்படி வரும்பொழுது என்னன்னா ஏறக்குறைய 3/4 தொண்டர்கள் அவருடைய தலைமையை பார்க்கறதுக்கு வருவாங்க. வந்து அந்த நேரத்தில் தான் தங்களுடைய கருத்துக்களை அங்கே வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மளை பார்த்து அப்படி நேரடியான ஒரு அறிமுகம், நேரடியான ஒரு விவாதம் கூட அதை சொல்லலாம். வந்து அப்போ வந்து தவேகாவுக்கு இது ரொம்ப முக்கியமான பொதுக்குழு. வந்து இதில் வந்து கண்டிப்பாக பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. அது அதிகமாக பேசப்படுறது 2026 எலெக்ஷனை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி கட்சிக்குள்ளே நடக்கிற இந்த சின்ன சின்ன சலசலப்புக்கெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறது, இது மாதிரி வெளியே வந்தால் நீங்கள் எப்படி கட்சி அது மேலே வந்து எப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக அந்த பூத் கமிட்டின்ற ஒரு விஷயத்தில் விஜய் ரொம்ப உறுதியாக இருக்கார். பூத் கமிட்டின்னு அந்த பூத் கமிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண போகிறதா ஒரு தகவல் இருக்கு. பேசுவோம் சார். நன்றி சார். வணக்கம்.